ஹதீஸ் சுன்னத் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. முதலாவது பார்த்திங்கன்னா ஹதீஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே ஹதீஸ், எந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்களோ அது எல்லாமே சுன்னத். ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருப்பி சொல்கிற பாருங்கள். வாயால் மொழிந்தார்கள் இல்லையா, சொன்னாங்கள்ல, அந்த விஷயங்களை நம்ம என்ன சொல்லுவோம், ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே செஞ்சு காமிச்சாங்களா அதுதான் சுன்னத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹதீஸ் அப்படின்னா அதனுடைய பலனும் அதிகமாக இருக்குது. யார் ஒருவர் 40 ஹதீஸ்களை மனனம் செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு மறுமையில் பெரிய பெரிய சுஹதாக்களுடனும் அன்பியாக்களுடனும் எழுப்பப்படுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அல்லாஹ் நம்மளை வந்து நாளைக்கு மறுமையில் எழுப்பும்போது அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துடையவர்களோட எழுப்புறான்னா எப்படி இருக்கும்? அது மிகப்பெரிய ஒரு பெருமை தானே, அதுவும் கியாமத் நாளில் அத்தனை பேருக்கு முன்னாடி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஹதீஸ்கள் பார்த்திங்கன்னா நம்ம மனனம் செய்கிறது மட்டும் இருக்கக்கூடாதாப்பா. இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, மனனம் செஞ்சால் இந்த பலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன தான் மனனம் செஞ்சாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோம், ஓகேங்களா, நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அதை கொண்டு தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஹதீஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பா முடிஞ்ச அளவுக்கு அரபி படிச்சுக்கோங்க. இல்லைப்பா என்னால் அரபி படிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை. ஏன்னா சிலருக்கு வந்து சுத்தமாக டைம் இருக்காது. சரியா? நமக்கும் அந்த சுச்சுவேஷன்லாம் தெரியும். முடியல அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் ஈஸியாக இருக்கும். அரபியும் படிக்க முயற்சித்து பாருங்கள். இல்லைன்னா தமிழ் மட்டுமாவது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹதீஸ் பாருங்கள். கிதாப் இருக்காப்பா? ஃபஸ்ட்டு செகண்ட்ல கிதாப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சரி, நான் உங்களுக்கு ஃபோட்டோ நம்ம கிளாஸ்லேயே இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஓகேங்களா? அதை கொண்டு நம்ம படிச்சுக்கலாம். கிதாப் வாங்கிடுங்க முடிந்த அளவுக்கு. இல்லைனாலும் நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டே தான் இருப்போம். ஹதீஸ் அப்போ நீங்கள் எந்த கிதாப் எடுத்தாலும் இது இருக்குங்க அப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹதீஸ் செகண்ட் ஹதீஸ் அப்படி தானே லைனாக வரும். மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் இருக்கும் இது. ஒரே நிமிஷம் இருக்குது, நம்ம திருப்பி நம்ம குரூப்க்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். அப்போ வந்துருச்சா பாருங்கள். ஹதீஸ் 1 அத்தீனு யுஸ்ருன். சொல்லுங்கப்பா. அத்தீனு யுஸ்ருன். ஹதீஸ் 1 அத்தீனு யுஸ்ருன். மீனிங் என்ன? தீன் எளிதானது, மார்க்கம் எளிதானது. நம்மளுடைய தீன் எப்படிப்பட்டது? ரொம்ப 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 ஈஸியான விஷயங்கள் தான். ஓகேங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 5 வேளை தொழில் சொல்கிறான். கஷ்டமா? அதுவும் என்ன, நம்மளாம் அதுவும் ஆண்களாவது வெளியில் போகிறாங்க, நம்மளாம் வீட்டிலே இருந்து தான் தொழுவணும் இல்லைங்களா? அல்லாஹ் நம்மளை வெளியில் கூட போயிட்டு எந்த விஷயமே செய்ய சொல்லலை. அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறருடைய சொத்தை அபகரிக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அமானிதத்தை பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் கஷ்டமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அல்லாஹ் என்றைக்காவது நம்மளை அந்த தீ மிதிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது நிறைய பேர் செய்கிறாங்க முஸ்லீம்களே. அது வந்து மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் செஞ்சு தான் ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அல்லாஹ் தாலா. அதை எதிர்பார்க்கவும் இல்லை அல்லாஹ். சரிங்களாப்பா? அதே மாதிரி அப்படியே அடிச்சுக்கிறது, சாட்டை எடுத்து அடிச்சுப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை செய்ய சொல்லியிருக்கானா? இல்லவே இல்லை. நம்மளுடைய உடல் அமானிதமானது ஒன்று. நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி அல்லாஹ் கிட்ட தான் போகணும். இந்த உடலை நம்ம ஏதாவது தீங்கு செஞ்சுக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வேணும்னு கிழிச்சிக்கிட்டோம் அப்படி இப்படின்னா, நாளைக்கு நம்ம உடல் என்ன பண்ணும்? அல்லாஹ்ட்ட போய் சொல்லுமா, அல்லாஹ் இந்த மனிதர் என்ன பண்ணாங்க, என்னுடைய இந்த இடத்த இவங்களே இதை வச்சு கிழிச்சிக்கிட்டாங்க, கத்தி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நாளைக்கு. சரியா? நம்ம இதிலெல்லாம் சூசைட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய தவறு, செய்யவே கூடாது. அது என்ன, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க போகிறான். அது எப்படி அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த விஷயத்தெல்லாம் செய்யலாம்? ஓகேங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய பகிரங்கமாகவே அது ஹராமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய தீனில் எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ் வலியுறுத்திருக்கான். புர்கா போடுங்க, நீங்கள் சேஃப்டியாக இருங்க அப்படின்ற மாதிரி தீனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஈஸியான விஷயங்கள். இந்த விஷயம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட நம்மளால் சொல்லவே முடியாது. என்ன, சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் எப்படின்னா பழக நம்மளுக்கே ஓகே இந்த டைமிங்கில் இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் வந்துடும்.
ஆனால் அது பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, 5 வேளை தொழுகை எல்லாம் கரெக்டாக பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதானே தவிர மற்றபடி தீனில் வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமான விஷயங்களும் இருக்கவே இருக்காது. ஸோ தீன் எளிதானது. ஏன்னா நிறைய பேர் மார்க்க கல்வியே கஷ்டமானது, இஸ்லாத்துடைய மார்க்கமே கஷ்டமானது அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. 2வது ஹதீஸ் பாருங்கள். மிஃப்தாஹுல் சொல்லுங்கப்பா. மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத்து. ஜன்னதி ஸலாத்து. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஓகேங்களா? சொர்க்கத்தோடைய திறவுகோல் எது? தொழுகை தான். நம்ம தொழுகை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஜன்னத்துக்குள்ளே போகவே முடியும். ஓகேங்களா? அதுவும் சொல்லுவாங்க, முசலா இருக்குல்ல, நம்மளுடைய முசலா தான் வாகனம் மாதிரியா. முசலா உட்காந்து கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேஸ்ட்டு பேச்சு பேசுகிறது, உட்காந்து ஃபோன் பார்க்குறது, அதுவும் ஒரு பொக்கிஷமான பொருள் தான். ஓகேங்களா? அப்போ தொழுகையுடைய திறவுகோல் எது? அப்பா இப்போ சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. தொழுகையோட திறவுகோல் எது? ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, நான் பர்வீனப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போலப்பா. பர்வீனப்பா சபானப்பாலாம் சொல்லக்கூடாது. இல்லை அப்பா உங்களுக்கு தெரியும்லப்பா, அதுக்காக. அப்பா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, அப்பா அவங்களுக்கு தெரியும், அதுக்காக அப்பா கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்னது? சொர்க்கத்துடைய திறவுகோல் தொழுகை. தொழுகையோட திறவுகோல் என்னென்னா ஒழு. சரிங்களா? ஒழு கரெக்டாக செய்யணும். இப்போ ஒழுவை விட ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா குசுல். குசுல்னா நம்ம வந்து குளிப்போம் இல்லைங்களா, கடமையான குளிப்பு இருக்குல்ல, அதை தான் குசுல் சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை சரி செஞ்சுட்டு அப்புறம் ஒழு சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகை சரி செஞ்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? நிறைய இருக்குது நம்ம கற்றுக்கிறது. இது சும்மா சாம்பிள் தான். இப்போ நான் கடைன்னு முடிஞ்ச அளவுக்கு நடத்திடுறேன். ஓகேங்களா? அவங்களால எது முடியுமோ, எத்தனை ஹதீஸ் முடியுமோ அது மனனம் செஞ்சாலும் சரி, படித்தாலும் சரி, நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையாப்பா, வாழ்க்கையில் தயவுசெய்து நடைமுறைப்படுத்திடுங்க. பிக்கப் மட்டும் பண்ணி வடிச்சு வச்சோங்களேன், அது பலன் இல்லாப்பா. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக கொஞ்சமாவது அந்த லைஃப்பில் கொண்டு வந்துடணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போது சொர்க்கத்தின் திறவுகோல் என்ன? தொழுகை. தொழுகை சரியான முறையில் ஒரு மனிதர் தொழுதாங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துருவோம். இப்போ தொழுதை மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், தொழுகை என்ன பண்ணணும்னாப்பா, நம்ம கெட்ட விஷயம் செய்கிறோம்ல ஏதாவது, அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதர் திருடுறாரு அப்படின்னா அந்த தொழுகை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவருடைய திருட்டை நிப்பாட்டுவான். ஓகேங்களா? ஏன்னா உண்மையாலுமே தொழுகையை மட்டும் கொண்டெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது ப்ராக்டிக்கலாக. ஓகேங்களா? ஒருத்தவங்க தொழுகிறாங்க ஆனால் எல்லா தவறும் செய்கிறாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம தொழுக நம்மளுடைய கெட்ட விஷயங்களை விட்டு அந்த தொழுகை நம்மளை காப்பாற்றும். நம்மளை பாதுகாக்க நம்மளுடைய தவறுகள் குறைஞ்சி தொழுகை முன்னே வந்து நிற்கும். அப்போ தொழுகை என்ன ஆகுது, நம்மளை பாதுகாக்குது. சொர்க்கத்தோட திறவுகோல் தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டேரெக்டாக உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஓகேங்களா? திருப்பி சொல்ல, தொழுகையை மட்டும் கொண்டெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நம்ம தொழுவே இல்லை அப்படின்னா கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்ம நல்ல காரியம் செஞ்சுருக்கோம், எல்லாமே ஓகேவா இருக்குது, தொழுகை மட்டும் இல்லை அப்படின்னா கூட அல்லாஹ் நினச்சா நம்மளை மன்னிச்சு சொர்க்கத்துக்குள்ளே விட்டுடலாம். அது அல்லாஹ்வோட விருப்பம். ஆனால் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தொழுகை நம்மளுடைய பாவங்களையும் அழிக்கும், நம்ம செய்கிற பாவத்தை விட்டு நம்மளை தடுக்கும். ஓகேங்களா? இப்போ புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏதாவது புரியல அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்களா?